பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தொடர் செய்தியாக நான் உங்களோடு பேசலாம் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். வேறுபட்ட வாழ்க்கை என்ற தலைப்பின் கீழ் தொடர் செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதத்தில் நாம் பார்க்கும்போது எண்ணாகம புஸ்தகம் 23வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கன்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள் என்று அங்கு கர்த்தருடைய வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசம் பண்ணும் கூட்டம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கும்போது வேறுபாட்டின் வாழ்க்கையை குறித்து அவர்களுக்கு கர்த்தர் மிகவும் எச்சரித்தார். ஜாதிகளோடு மற்ற ஜனங்களோடு கலந்து அவர்கள் செய்கிற காரியங்களையும் செய்து தவறான காரியங்களை கற்றுக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் கடிந்து கொண்டார். பிரைஸ் காட். இங்கு தான் பார்க்கும்போது அதனுடைய 22வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் எண்ணாகமத்தில் பார்க்கும்போது இவர்கள் மேல் தேவ ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் பொறாமையும் அவர்களை கொடுத்த ஒரு பயமும் பாலாக்க பிடித்தது. பிரைஸ் காட். அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று மோசையின் மூலமாக நடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கும் போது சுற்றிலும் இருந்த எல்லா ஜனங்களுக்கும் அவர்களை பார்த்து பயங்கரமான ஒரு பயம் மட்டுமல்ல, அவர்களுக்கு ஒரு பொறாமையும் இருந்தது. இன்றைய தேவ ஜனங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது மற்ற ஜனங்களுக்கு ஒரு பக்கம் பொறாமை, மறுபக்கம் பயம். பொறாமை என்றால் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களே, பரிசுத்தமாய் இவர்கள் வாழ்கிறார்களே, நாம் செய்வது போன்றதான செயல்கள் இவர்கள் செய்வதில்லையே, ஒரு தனிப்பட்ட நிலையில் இவருடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கே. மட்டுமல்ல, வேறொரு கூட்டம் ஜனங்களுக்கு ஒரு பயம், நம் ஜனங்களை எல்லாம் நம்முடைய மதத்தை விட்டு மாற்றி விடுகிறார்களே, பிறகு நம்முடைய தெய்வங்களுக்கு இங்கு இடமில்லாமல் போய்விடுமே என்ற ஒரு பயமும் இருக்கிறது. இதனால்தான் சட்டத்திட்டங்களை எல்லாம் மாற்றி தேவஜனங்களை ஒடுக்கி கர்த்தரை ஆராதிக்கிற மக்கள் இடரல் உண்டு பண்ணி பல தீங்கிழைக்கிற காரியங்கள் பெருகி இருக்க காரணம். அன்று பாலாக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் எரிச்சலும் பொறாமையும் கோபமும் கொண்டானோ, அதுபோல் இன்று அநேக பாலாக்குகள் தேசத்தில் எழும்பியிருக்கிறார்கள். தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பாலாக்குகள் அவருடைய நோக்கம் ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தரை ஆராதிக்கிற தேவஜனத்தை ஒடுக்க வேண்டும், அழிக்க வேண்டும், இவர்கள் வளர்ந்து விடக்கூடாது என்றுள்ளதான ஒரு பொறாமை நிறைந்த, ஒரு எரிச்சல் நிறைந்த ஒரு செயலில் ஜனங்களிடத்தில் நடந்து கொள்ளுகிறார்கள். வைஸ்காட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை வேதம் நமக்கு சொல்லுகிறது. லேவியராகமும் 20வது அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் காட். கர்த்தராகிய நான் பரிசுத்தர். ஏன் வேறுபடுத்துகிறார்? ஏன் தேவ ஜனங்கள் வேறுபட்ட வாழ்க்கை வாழ வேண்டும்? பரிசுத்தத்திற்கும் பாவத்துக்குரிய வித்தியாசத்தை கர்த்தர் விளக்கி காட்ட விரும்புகிறார். உலக மக்களுடைய வாழ்க்கைக்கும் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையும் வேறுபடுத்தி கர்த்தர் காட்ட விரும்புகிறார். ஒரு வேறுபட்ட வாழ்க்கை வாழும்போது தான் பிற ஜனங்கள் பார்க்கும்போது, ஐயோ, இவர்கள் நாம் செய்வது போல் செய்வதில்லையே, நாம் பேசுவது போல் இவர்களும் பேசுவதில்லையே என்று அவர்கள் நம்முடைய தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்தும் அவருடைய மகத்துவத்தை குறித்தும்
புரிந்து கொள்வார்கள். அதான் சொல்லுகிற கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார். அவருடையவர்களாய், அப்படி என்றால் அவர் கொடுக்கிற சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வாழ்வது. அவருடையவர்களாய் வாழ்வதென்றால் அவர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ்வது. அவருடையவர்களாய் என்றால் பிரைஸ் காட், தேவன் போதிக்கிற போதனைக்கு ஏற்றபடி வாழ்கிற வாழ்க்கை. எது செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறாரோ அதை செய்யாமல், எது செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்து தேவனை சந்தோஷப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை தான் பிரைஸ் காட் ஒரு அவருக்கேற்ற வாழ்க்கை. அதான் அவங்க பார்க்கிறோம், நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருக்கும்படி. ஆமென். பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனம், ஆமென், ஒரு வேறுபட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் மிகவும் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள் இருக்க வேண்டிய ஒரு காரியம், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவள் என்ற ஒரு தெளிவும் அறிவும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எஸ்தரின் புஸ்தகத்தில் சொல்லும்போது 3:8 வாசிக்கும்போது, சகல நாடுகளிலும் சிதறண்டிருக்கும் கூட்டம் ஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வழக்கம் மற்ற எல்லா ஜனங்களுடைய வழக்கங்களும் விகற்பமாக இருக்கு என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவருடைய வாழ்க்கை, பேச்சு, நடை, உடை, பாவனை, செயல்கள் எல்லாமே நமக்கேற்றபடி இல்லை. நம்ம அதெல்லாம் செய்கிறோம், இதெல்லாம் செய்கிறோம், நம்மை போல் அவங்க செய்யலை. அவருடைய வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்குது, அவருடைய பேச்சே வித்தியாசமாக இருக்குது, உடுத்துகிற முறைகளே வித்தியாசமாக இருக்குது, நடந்து கொள்கிற விதமே வித்தியாசமாக இருக்கு என்றுள்ளதான ஒரு வித்தியாசம் காட்டுகிற கூட்டம். ஆமென். தேவனுக்குரிய ஜனமும் உலகத்துக்குரிய ஜனமும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை வித்தியாசப்படுத்தி காட்டி வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். எல்லாரும் வாழ்கிறது போன்ற ஒரு வாழ்க்கை அல்ல. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ உன்னையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென். இந்த உலகத்திற்கேற்றபடி வாழ்வதற்காய் தெரிந்து கொள்ளவில்லை என்பதை மறந்துவிடக்கூடாது. அதுதான் கர்த்தருடைய வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆமென். நம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் ஒரு விதமான ஜனங்கள் சிதறுண்டிருக்கிறாங்க. அவருடைய செயல், அவருடைய எல்லாமே நம்முடைய எல்லா ஜனங்களுடைய செயல்களுக்கும் வித்தியாசமாய் விகற்பமாக இருக்குது. இவளை இப்படி விட்டால் சரி வராது, இவளை அழிச்சிடணும் இன்று அதுதான் இன்று உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். இந்த ஜனத்தை அழிக்கணும், இவளை வளர விடக்கூடாது. நினச்சா முட்டி போட்டு ஜெபம் பண்ணிடுறாங்க, பிறருக்கு நல்வழியை குறித்து போதிக்கிறாங்க. மதுபானம் மருந்தாதே, பாவம் செய்யாதே, ஏமாற்றாதே, கொலை செய்யாதே, திருடாதே, கொள்ளை அடிக்காதே, இது பாவம், இதற்குரிய தண்டனை தேவன் கொடுப்பார், மனம் திரும்பு, பிரைஸ் காட், புது வாழ்வை இயேசு கொடுக்கிறார், அவர் ஒருவரே பரிசுத்தமான தேவன் என்று போதிக்கிற போதனையை இன்று உலகம் எதிர்க்கிறது. எப்படியோ குடித்து வரித்து மனம் போல் வாழ்கிறான், அவனை நினைத்து அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். குடிக்காமல் குடியை விட்டு பாவத்தை விட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறவரை பார்த்து எரிச்சல் கொள்ளுகிறான். ஆமென். அன்று பாலாக்குக்கு இருந்த அதே எரிச்சல் தான் இன்று நாட்டை ஆளுகிற பாலாக்குகளுக்குள்ளேயும் அதே எரிச்சல் சிந்தைதான் நிரம்பி இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யார் உன்மேல் எரிச்சல் கொண்டாலும் நீ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல. என்னை கர்த்தர் இந்த உலகத்திலிருந்து என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். நான் தேவனுக்கு சொந்தமானவன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடியினாலே நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தவர்களாக இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
இன்று உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உலகத்துக்கு ஒத்தபடி வாழ்கிறீர்களா, இல்லை ஒரு வேறுபட்ட ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்ந்து காட்டுகிறீர்களா? பிரைஸ் காட். இன்றைக்கே நாம் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வழிகளை சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை இடைவிடுவாராக. ஆமேன், ஆமேன்.